இது மகிமை நேரம். இந்த இரண்டாவது நாளிலும் கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கின்றோம். முதல் நாளில நாம் பார்த்தோம், எது ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்லி. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த இரண்டாவது நாளிலே யார் கர்த்தருக்கு பிரியம் அல்லது எதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே உண்மையாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். நமது வாழ்க்கையிலே நாம் உண்மையாய் உத்தமமாய் வாழும் பொழுது கர்த்தருடைய பிரியம் நம்மேல் இருக்கும். பொதுவாக உலக மனிதர்களுடைய பிரியத்தை அல்லது அவர்களுடைய அன்பை நாம் பெறுவதற்கு என்னென்ன உத்திகளை எல்லாம் கையாள முடியுமோ அத்தனை உத்திகளையும் நாம் கையாண்டு மனிதர்களை பிரியப்படுத்த பார்க்கின்றோம் இல்லையா. அவங்களுக்கு பிடித்தது, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. எனக்கு அன்பானவர்களுக்கு எது பிடிக்கும் என்று சொல்லி தெரியும். என்ன கலர் பிடிக்கும், என்ன மாடர்ன் ட்ரெஸ்ஸு எது பிடிக்கும், எந்த கலர் ஃப்ளவர் பிடிக்கும், எல்லாமே நம்ம அறிஞ்சு வச்சிருப்போம் இல்லையா. அதற்கு ஏற்ற மாதிரி நாமளும் என்ன செய்வோம், நடந்து கொள்வோம் இல்லையா. உலக பிரகாரமான அன்பை பெறுவதற்கே நாம் என்னென்ன முறைகளை எல்லாமோ கையாளுகிறோம். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய மேல் அதிகாரிகளுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வேலையில ரொம்ப கரெக்டா இருப்போம்ல. நம்முடைய வேலையில ரொம்ப கரெக்டா இருந்து குறிப்பிட்ட டைமுக்கு சொன்ன வேலையை முடிச்சிட்டோம்னா அந்த உயர் அதிகாரிகளுக்கு நம்மை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் இல்லையா. அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அவங்களுடைய அன்பு நம்ம இருக்கும், ஒரு பாசம் இருக்கும், ஒரு பிரியம் இருக்கும் இல்லையா. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம என்னென்ன காரியங்களை எல்லாமோ நம்ம கையாளுறோம். ஆனா ஆண்டவருடைய அன்பை, நம்மை உருவாக்கி படைத்தவருடைய அன்பை நாம் பெறுவதற்கு நாம எப்படி நடந்து கொள்ளுகிறோம், அதை நம்ம என்னைக்கா யோசிச்சு பார்க்கிறோமா? எதெல்லாமோ யார் யாரெல்லாமோ பிரியப்படுத்த பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார், உண்மையாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் நம்மிடத்துல வேறு எதையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை, உண்மை ஒன்றை மாத்திரமே அவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். மோசையை குறித்து ஆண்டவர் என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் சாட்சி கொடுக்கிறார். என் வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி. மோசை இடத்துல ஒரு பொய்யை கூட ஆண்டவர் என்ன செய்யல, பார்க்கவே இல்லை. அவரும் ஒரு பொய்யுரையாத தேவன் தான். அவரு மோசையை குறித்து சாட்சி கொடுக்கின்றார், என்னுடைய வீட்டுல அவன் எங்கேயும் ஒரு நாள் கூட அவன் என்கிட்ட என்ன பேசினது இல்லை, பொய்யே என்ன செய்யல, பேசினது இல்லை என்று சொல்லி. இதை எபிரேயர் ஆக்கியோன் சொல்லும் பொழுது, இயேசுவை குறித்து சொல்லும் போது சொல்லுகின்றான், மோசையை போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி. ஆண்டவரும் ஒரு நாளும் பொய் சொன்னதாக நம்ம வேதத்திலே வாசிக்கவில்லை. அவர் பொய்யுரையாத தேவன், அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம் இல்லையா. அவர் உண்மையை தவிர தன்னுடைய வாழ்க்கையிலே என்றைக்குமே ஒரு பொய்யை கூட கூறியதாக நம் வேதாகமத்திலே வாசிக்க முடிவதில்லை. ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் அதைத்தான் விரும்புகின்றார். நாம் உண்மை உள்ளவர்களாக வாழும் பொழுது அவருடைய பிரியம் நாம் மேல் இருக்கும். பல சூழ்நிலைகளிலே நாம் நமது உண்மை தன்மையை நாம் என்ன செய்யறோம், இழந்து விடுகிறோம் இல்லையா. சின்ன பொய் தானே, சின்ன ஜோக் தானே, விளையாட்டுக்கு தான் நம்ம பொய் சொல்றோம் அப்படிலாம் நம்ம சொல்லி நாமே என்ன செய்யறோம், ஆறுதல் படுத்தி கொள்ளுகிறோம். ஆனா அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். ஒரு நாள் ஒரு பள்ளி மாணவனை ஒரு சாயங்கால வேளையே சந்திக்க நேர்ந்தது. அப்ப நான் கேட்டேன், ஏண்டா நீ ஸ்கூலுக்கு வரலையடா அப்படி இன்னைக்கு கேட்டேன். இன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிட்டே. என்னடா? டீச்சர், ஃபீவர் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டான். ஃபீவர்னு சொல்லிட்டு இப்படி ஊர்லாம் சுத்திட்டு வரையடா, வீட்டுல படுத்திருக்க வேண்டியது என்னன்னு? இல்ல டீச்சர், நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன், நான் வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அதனாலதான் இன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிட்டேன். அப்ப நீ எதுக்கு அதை முதல்ல அதை சொல்ல வேண்டியதானடா அப்படின்னு கேட்டேன். சும்மா சொன்னேன் டீச்சர், அதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போனான். எனக்கு ரொம்ப அந்த வார்த்தை, எனக்கு வீட்டுக்கு போன உடனே எனக்கு அது ரொம்ப திரும்ப எனக்கு அது அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். பாருங்க, அந்த மாணவன் எவ்வளவு ஈஸியா ஒரு பொய் சொல்றான்ல, அது அவனுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி இருக்குது. நம்ம பொய் தானே சொல்றோம், சின்ன பொய் தானே சொல்றோம், டீச்சரை ஏமாத்தி தானே பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளும் கூட அப்படித்தான் நம்ம நடந்துட்டு இருக்கிறோம் இல்ல. நிறைய வேளைகளிலே இது என்ன ஒரு சின்ன இதுதானே, இதனால என்ன விளைவுகள் வந்து விட போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து நம்மை தேற்றி கொள்ளுகிறோம் இல்லையா. ஆனா அது எவ்வளவு பெரிய விபரீதங்களை உண்டு பண்ணும் என்பது நமக்கு தெரியாது இல்லையா. வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்த்தோம்னு சொன்னா, பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லி நாம் வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். இந்த பொய்யை நம்ம விட்டு அகற்றி நாம் உண்மை உள்ளவர்களாக வாழும் பொழுது பாருங்க, கண்டிப்பா
அவருடைய பிரியம் நம்மேல் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா அவருடைய பிரியம் நம்மேல் நிச்சயம் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்வார், என் மகன் உண்மை உள்ளவனாக நடந்து கொள்ளுகிறான். எல்லா விஷயங்களிலும், பண விஷயத்துல உண்மை உள்ளவனாக நடந்து கொள்ளுகிறான். இல்லை, எந்த விஷயங்களை எந்த காரியங்களை எடுத்துக்கொண்டாலும் அவன் மிகவும் உண்மை உள்ளவன், வார்த்தையில் உண்மை உள்ளவன், செயலில் உண்மை உள்ளவன். அவனை நம்பி எந்த காரியமும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மை குறித்து நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய பிரியம் நம்மேல் இருக்கும். அவருடைய பிரியம் நம்மேல் இருக்கும். கண்டிப்பாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரம் அவருடைய பிரியம் இல்லை, உண்மையாய் நாம் நடக்கும்போது உண்மையான அவருடைய பிரியம் நம்மேல் இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இன்றைக்கு மோசே அப்படி நடந்து கொண்டதாலே இப்ப இயேசுவுக்கு சமமாக பாருங்க, இயேசு இவரும் மோசேயை போல என்று சொல்லி ஒப்புமையாக வேதாகமத்திலே இயேசுவை குறித்து, மோசேயை குறித்து கூறப்படுகிறது இல்லையா? இன்றைக்கு நம்மை குறித்து அப்படி ஆண்டவர் சாட்சி கொடுப்பாரா? நம்ம அந்த இடத்துல, மோசேங்கிற இடத்துல நம்முடைய பெயரை சொல்லி நம்ம பார்ப்போம். இன்னைக்கு இந்த நேரத்துல உண்மை உள்ளவனா, என் மகன் உண்மை உள்ளவனாக, என்னுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கூற முடியுமா? நாம் யோசித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய பிரியம் நம்மேல் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படி பொய்யை நம்மை விட்டு அகற்றி உண்மையை தரித்து கொண்டு அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மேல் இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்ள நாம் ஆண்டவருடன் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புலே சாமி, இந்த அருமையான இந்த 2ஆம் நாளின் காலை வேளைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அப்பா, நாங்கள் எது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது உண்மையாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லது எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் விளையாட்டுக்கல்லவோ நான் செய்தேன், விளையாட்டுக்கல்லவோ நான் சொன்னேன் என்று சொல்லி சிறிய சிறிய பொய்களை எல்லாம் கூறி நாங்கள் வாழ்கிறோம் ஐயா. என்னுடைய வாழ்க்கையிலே இந்த சின்ன சின்ன பொய்களை கூட, விளையாட்டான பொய்களை கூட என்னுடைய வாழ்க்கையில எங்களை விட்டு அகற்றி உண்மையாய், நீ எப்படி மோசேயை குறித்து என்னுடைய வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி சாட்சி கொடுத்திரோம், அப்படிப்பட்ட சாட்சி நாங்களும் பெற்றுக்கொள்ள உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருக்க, உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் இருக்க, நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் வாழும்படியாக எங்களை தெரிந்து கொண்டபடினாலும் நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாள் முதல் நான் உண்மை உள்ளவனாக நான் ஜீவிப்பேன் என்று சொல்லி உமக்குள்ளாக தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மை உள்ளவர்கள் மேல் கர்த்தர் பிரியம் கொள்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டபடி அப்பா, உமக்கென்று வாழ ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அப்படியே நீங்க செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை